நிறுத்துறியா? அடிக்காத. ஒவ்வொரு முறையும் ஆளாத ஆம்புலன்ஸ் இயக்கிட்டு தப்பி கம்பிட்டு போங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சு இப்போ மிகப்பெரிய அளவுல வைரல் ஆயிட்டு இருக்கு நண்பர்களே. இந்த அளவுக்கு திரு எடப்பாடி அவர்கள் டென்ஷன் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் நிலையில மாநில அரசியல் களம் தற்போதே சூடு பிடிக்க தொடங்கி இருக்கு. குறிப்பா எதிர்கட்சி தலைவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. மேலும் திமுக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படின்னும் சட்ட ஒழுங்கை காப்பாற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தவறிவிட்டதாகவும் மாநிலம் முடங்கி போயிருக்கு அப்படின்னும் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சு பேசிட்டு வராரு. இந்த நிலையில தான் வேலூர் மாவட்டத்தில் தொண்டர்கள் மத்தியில பேசி இருக்கிறாரு. அப்போது ஆம்புலன்ஸ் டிரைவரை எடப்பாடி பழனிசாமி மிரட்டிய வீடியோ இப்போ இணையத்தில் மிகப்பெரிய அளவுல ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. அதாவது நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டர்கள் சூழ பேசி கொண்டுட்டு இருந்தாரு. அப்பதான் கூட்டத்தின் நடுவே ஆம்புலன்ஸ் ஒன்று வந்திருக்கு. இதை கண்டு எப்ப ஆம்புலன்ஸ்க்கு வழிய விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி இருக்கிறாரு. அப்போ அங்க இருந்த தொண்டர்கள் எல்லாம் ஆம்புலன்ஸ்ல யாருமே இல்ல. இதை கண்டு அதிருப்தி அடைந்த எடப்பாடி பழனிசாமி, நான் ஒவ்வொரு முறை கூட்டத்தில் பங்கேற்கும் போதும் திமுகவினர் வேணும்னே இது போன்ற ஆள் இல்லாத ஒரு ஆம்புலன்ஸை கூட்டத்துக்குள்ள விட்டு கலாட்டா பண்றாங்க. மேலும் கூட்டத்தில் இருக்கும் மக்களுக்கு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா யார் பொறுப்பு? இதுதான் திமுகவுடைய கேவலமான செயலாகும். இந்த ஆம்புலன்ஸ்ல நோயாளி அப்படின்னு யாருமே இல்ல. நேருக்கு நேர் மோத திராணி தெம்பில்லாத திமுக அரசு வேணும்னே இது போன்ற செயல்ல ஈடுபடுது. நான் பேசிய 30 கூட்டங்கள்லையும் ஆம்புலன்ஸ்களை இடையூறாக விட்டுருக்காங்க. இதன் மூலம் நான் ஒரு எச்சரிக்கை விடுறேன். அடுத்த கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் மட்டும் வந்துச்சு அப்படின்னா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அந்த ஆம்புலன்ஸ்லயே நோயாளியாக மருத்துவமனைக்கு போவாரு. எதிர்கட்சியுடைய கூட்டம் நடக்குது அப்படின்னா காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இது குறித்து நாளை காவல்துறையிடம் புகார் கொடுப்போம். மக்களுக்கு தீமை செய்யும் ஆட்சியாகத்தான் இருக்கு திமுக ஆட்சி. அதிமுக ஆட்சியுடைய திட்டங்களை எல்லாத்தையும் நிறுத்தியதுதான் திமுகவுடைய சாதனை அப்படின்னு அவர் பேசி இருக்கிறாரு. ஆள் போகுதா இல்லையா? ஆள் இருக்கு, நிறுத்தி பார்க்க சொல்லுங்க. நிறுத்துறியா? அடிக்காத. ஒவ்வொரு முறையும் ஆளாத ஆம்புலன்ஸ் இயக்கிட்டு தப்பி கம்பிட்டு போங்க. நம்பரை குறிச்சு வச்சுங்க. நம்பரை குறிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. தம்பி எதுவும் பண்ணாதீங்க. ஒரு கேவலமான அரசாங்கம். அரசாங்கம் எதுக்கிறதுக்கு தில்லு வேணும். அரசு நீதியா இருக்கு வேணும். அதை விட்டுட்டு கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விட்டு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்றீங்களா? இது மாதிரி 1000 ஆம்புலன்ஸ் விட்டாலும் மக்கள் மனதை மாற்ற முடியாது. நான் ஆரம்பத்துல இருந்து இது கிட்டத்தட்ட ஒரு 30 கூட்டத்தில் பார்த்திருக்கிறேன். இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள விடுறது. ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம். வெறும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசிட்ட மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடும்.